நிறைய பேருக்கு தமிழ் உச்சரிப்பு வந்து ஒழுங்காவே வராது. அது எதனால அப்படின்னு பார்த்தா, ஒரு வாட்டி நான் காலேஜ் படிக்கும்போது என்னோட தமிழ் மேம் என்ன சொன்னாங்கன்னா, டங் கிளீன் பண்ணணும். அதாவது நாக்கையும் பல்ல மட்டும் கிளீன் பண்ணக்கூடாது. நாக்கையும் சேர்த்து நம்ம கிளீன் பண்ணாதான் வந்து நம்மளுக்கு நாக்கு கொஞ்சம் மடியும். அதுக்கப்புறம் என்னன்னா, நான் தமிழ் வந்து பேசுறது அந்த உச்சரிப்புலாம் நல்லா வரும். உச்சரிப்புனா அதாவது ப்ரொனவுன்சியேஷன் அதெல்லாம் வந்து நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையான்னு கேட்டால் உண்மைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு டேட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து வெறும் ப்ரஷ் மட்டும்தான் பண்ணுறோம். பேஸ்ட் வைக்கிறோம், ஜஸ்ட் ப்ரஷ் மட்டும் அப்படியே அப்படி இப்படின்னு பண்ணிவிட்டு நம்ம விட்டுறோம். அதனாலே நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறதுன்னா, இந்த சொத்தப்பல் ஒழுங்காக ப்ரஷ் பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஃபுட்டு இல்லை ஸ்வீட்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இது மூலயமா வந்து சொத்தப்பல்லாம் வரும். சில பேர் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்னிங் அண்ட் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணுவாங்க. இது ஓகே தான். பட் இருந்தாலும் அப்படி இருக்கவங்களுக்குமே வந்து தமிழ் உச்சரிப்புலாம் நல்லா வராது. ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த டங் க்ளீன் பண்ணாமல் இருக்கிறது தான். நம்ம முன்னாடிலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு 20 இயர்ஸ் பேக்லாம் பார்த்தீங்கன்னா, டங் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனியாக இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி இந்த கம்பி மாதிரி இருக்கும். இந்த டங் க்ளீன் பண்ணுறதுக்குனே வந்து இது இருக்கும். ஓகேவா? இதை வச்சு தான் டங் க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ப்ரஷ்ஷஸ் இருக்கு இல்லையா, இந்த நார்மலான ப்ரஷ்ஷு, இந்த ப்ரஷ்ஷுக்கு பின்னாடியே டங் க்ளீனர் அப்படின்ட்டு இந்த சொரன்னு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் ஆகுமான்னு கேட்டால் இது ஓகே ஃபைன். பட் இருந்தாலுமே வந்து கம்பேர்டு வித் இதில் பண்ணுற மாதிரி இதில் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. ஸோ இது பெட்டர் தான். ஸோ யாருக்காவது தமிழ் உச்சரிப்பு சரியாக வரலை அப்படின்ற இது ஒரு ப்ரொனவுன்சியேஷன் கூட, நாட் ஓன்லி தமிழ் மட்டும் கிடையாது. ப்ரொனவுன்சியேஷன் அப்படின்னு பார்க்குறப்போ எல்லா லாங்குவேஜஸும் தான். பேசுகிற பேச்சிலே ப்ரொனவுன்சியேஷன் ஒழுங்காக வரணும் இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி டங் கிளீனர் வந்து வாங்கி கொடுத்து சின்ன பிள்ளைங்களுக்கு பழக்கப்படுத்துனீங்க அப்படின்னா வந்து அவங்க கொஞ்சம் பேச்செலாம் வந்து கொஞ்சம் நல்லாவே வரும், உச்சரிப்புலாம். ஸோ நம்ம வந்து என்னதான் டெக்னாலஜி வளர்ந்துட்டுருக்கு, இந்த மாதிரி ப்ரஷஸ் பின்னாடியே வந்து டங் கிளீனர்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட ஒப்பீனியன் பொறுத்து. பட் இருந்தாலும் மோர் பெட்டர் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த தனியாக வைக்கிற இந்த டங் கிளீனர் பெட்டர். ஸோ முடிஞ்சால் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஏதாவது பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்ன ஒரு 10 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பட்ஜெட்லலாம் இருக்குது. மேபி இது இப்போ காப்பரில் கூட விற்க ஆரம்பிக்கிறாங்க, செம்பில் கூட செஞ்சு விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவதுனா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா நாக்கை நம்ம உள்ளே இருந்து க்ளீன் பண்ணும்போது நாக்கு நீட்டி நல்லா க்ளீன் பண்ணுவோம், டீப் க்ளீன். ஸோ அந்த டைமில் வந்து நாக்கு வந்து மடியும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. உங்கள் சின்ன பிள்ளைங்கள் அப்படின்னா ரொம்ப சின்ன பிள்ளைங்களாம் இல்லை, ஓரளவுக்கு ஒரு ஸ்கூல் போகிறாங்க, அவங்களே பல் தேய்ச்சிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் கொஞ்சம் பழக்கப்படுத்தி விடுங்க. பழக்கப்படுத்தி விட்டிங்கன்னா போக போக ஃப்யூச்சரில் அவங்களே வந்து இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். உச்சரிப்பு, ப்ரொனவுன்சியேஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.